திருப்புகழ் 565. கயலை சருவி பிணை ஒத்து அலர் பொன் கமலத்து இயல் மை கணினாலே கடி மொய் புயலை கருதி கருவி கதிர்விட்டு எழு மை குழலாலே நய பொன் கலசத்தினை வெற்பினை மிக்கு உள நல் பெரு செப்பு இணையாலே நலமற்று அறிவு அற்று உணர்வு அற்றனன் நல்கதி எப்படி பெற்றிடுவேனோ புயல் உற்று இயல் மை கடலில் புகு கொக்கு அற முன் சரம் உய்த்து அமிழ்வோடும் பொருதிட்டு அமரர்க்கு ஒரு துக்கமும் விட்டு ஒழிய புகழ் பெற்றிடுவோனே. ஜெய சித்திர முத்தமிழ் உற்பவ நல் ஜபம் முன் பொருளுற்று அருள் வாழ்வே. சிவதை பதி இரத்தின வெற்பு அதனில் திகழ் மெய் குமரப் பெருமாளே. நலமற்று அறிவற்று உணர்வற்றனன் நல்கதி எப்படி பெற்றிடுவேனோ சிவதை பதி இரத்தின வெற்பு அதனில் திகழ் மெய் குமரப் பெருமாளே. ரத்தினகிரி இதன் முன்னாள் பெயர் வால்போக்கி. திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் குளித்தலை என்ற புகைவண்டி நிலையத்திற்கு சுமார் 7 கல் தொலைவில் தெற்கே உள்ளது. திருநாவுக்கரச நாயனார் தேவாரம் பாடிய திருத்தலம். மலைமீது கோவில் உள்ளது. இதனை சிவாயமலை, ஐயர்மலை, ரத்னாசலம், மணிக்கிரி எனவும் வழங்குவர். இத்தலத்தை பற்றி மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை அவர்கள் கலம்பகமும் இயற்றியுள்ளார்கள். சிவதை பதி சிவாலயம் எனப்படும் ரத்னகிரியில் விளங்கும் உண்மை வடிவான குமரப் பெருமாளே. மேகம் பொருந்தும் இயல்புடைய கரிய கடலில் புகுந்து நின்ற மாமரம் அரும்படி முன்காலத்தில் வேலை விடுத்து அடக்கி ஆழ்த்தும் ஆற்றலுடன் போரிட்டு தேவர்களுக்கு இருந்த துன்பம் அவர்களை விட்டு நீங்கிடச் செய்த புகழ் பொருந்தியவனே. வெற்றியை அளிக்கும் அழகிய முத்தமிழ் பாக்கள் வெளிப்படும் சிறந்த மந்திரங்களையும் மேலாம் பொருளையும் அனுபவித்து உலகுக்கு அருளிய செல்வமே. கயல் மீனுடன் போரிட்டு பெண்மானை ஒத்து அழகிய தாமரை மலரின் தன்மையை கொண்ட மை பூசப்பட்ட கண்ணாலும் விளங்கும் நெருங்கிய மேகத்தை சினந்து ஒளி வீசும் எழுந்து விளங்கும் கருமையான கூந்தலாலும் இனிமையும் அழகும் கொண்ட குடத்திற்கும் மலைக்கும் ஒப்பான கொங்கைகளாலும் என் இன்பம் அழகு முதலிய நன்மைகளை எல்லாம் இழந்து அறிவற்று உணர்வையும் இழந்தேன். இத்தகைய நான் நற்கதியை என்று அடைவேன்? எப்படி அடைவேன்? நலமற்று அறிவற்று உணர்வற்றனன் நல்கதி எப்படி பெற்றிடுவேனோ? நான் நல்கதி அடைய நின் திருவருள் தந்து என்னை ஆட்கொள்வாயாக என்று வேண்டியவாறு.